இப்போ இருக்கிற சப்ளிமெண்ட்ஸ் ஆகட்டும், நாளைக்கு நம்ம லான்ச் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் ஆகட்டும், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு மாலுக்கு போகிறோம். ஸோ அங்கே ஏதாவது ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே டெஸ்டிங் சாம்பிள்ஸ் இருக்கும். எஸ் ஆர் நோ? இல்லை பர்ஃப்யூம் வாங்க போகிறீங்க, ஸோ எப்போவுமே டெஸ்டர்ஸ் இருக்கும். கரெக்ட்? ஸோ எதுக்காக டெஸ்டர்ஸ் அண்ட் சாம்பிளர்ஸ் வைக்கிறாங்க சொல்லுங்க? ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். குட் ஆஃப்டர்நூன். ஓகே, ஸோ எதுக்காக டெஸ்டர்ஸ் அண்ட் சாம்பிளர்ஸ்? அட்ராக்ட் தி கஸ்டமர்ஸோட ஜாஸ்தி. இப்போ பர்ஃப்யூம்ஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கும். எதுன்னு நம்ம சூஸ் பண்ணி நமக்கு வாங்குறது, பையிங் எக்ஸ்பீரியன்ஸை ஈஸி பண்ணுறதுக்காக. எஸ் ஆர் நோ? ஸோ அதே மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணினா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் நம்ம ப்ராடக்ட்ல அதிகமாகும். எஸ் ஆர் நோ? ஸோ டெமான்ஸ்ட்ரேட் தி ப்ராடக்ட் அண்ட் ஆஃபர் சேல்ஸ் சப்போர்ட். ஸோ எப்பவுமே ஒருத்தர் வாங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு எதுக்காவது ஃபோன் பண்ணினாங்கன்னா அவங்க குவெரிஸ், ப்ராப்ளம்ஸ் இல்லை பர்ச்சேஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு சப்போர்ட் நம்ம கொடுக்கணும். எஸ் ஆர் நோ? ஸோ கார்பரேட்ல நம்ம கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலேஷன்ஷிப் டீம் இருக்கு. கரெக்ட்? பட் உங்களுக்கு டவுன்லைன்ல இருக்கிறவங்க, உங்களை நம்பி வந்தவங்க ஃபர்ஸ்ட் யார்கிட்ட வருவாங்க சப்போர்ட்டுக்கு? உங்ககிட்ட வருவாங்க. ரைட்? ஸோ ஆல்வேஸ் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பில்டிங் ட்ரஸ்ட். அடுத்தது வந்து இப்போ நம்மளை நம்பி ஒருத்தர் வந்து இந்த டைரக்ட் செல்லிங் சேர்ந்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட்? அவங்க ட்ரஸ்ட்டை நம்ம கீப் அப் பண்ணணும். ரைட்? ஸோ பி கன்சிஸ்டன்ட். ஓகே, ஒரு வாட்டி ஃபோன் பண்ணும்போது நமக்கு தேவையான பிவி வேணும் அப்படின்னு ஃபோனில் பேசிட்டு அவங்க கிட்ட ப்ராடக்ட்டை புஷ் பண்ணியாச்சு. அப்புறம் அவங்களுக்கு தேவையா இருக்கும்போது நம்ம ப்ரமோஷன் அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ ஃபோன் பண்ண எடுக்காம இருக்கிறது பண்ணுவாங்களா இல்லையா? இந்த மாதிரி கூட இருக்காங்க டைரக்ட் செல்லர்ஸ். எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ பி கன்சிஸ்டன்ட். ஓகே, ஸோ எப்போ யாருக்கு எந்த சப்போர்ட் வேணும்னாலும் பி கன்சிஸ்டன்ட், ஃபாலோ அப்ஸ். அதே மாதிரி சரி ப்ராடக்ட்டை கொடுத்தாச்சு, நம்ம வேலை முடிஞ்சது இல்லை. ஸோ எப்பவுமே ஃபாலோ அப் பண்ணுங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க, ஸோ இவ்வளோ நாள் ஆகிடுது வாங்கி. ஓகே, 10 days ஆகிடுது, 20 days ஆகிடுது, ஏதாவது ஆர் யூ ஃபீலிங் சம் டிஃபரன்ஸ்? ஓகே, ஸோ ஃபாலோ அப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெலிவர் வாட் யூ ப்ராமிஸ். ஓகே, ஸோ அகெயின் ஆஸ் ஐ செட், எதுக்காக இந்த ப்ராடக்ட் அவங்க எடுத்துக்கிறாங்க, அதில் என்ன ரிசல்ட்ஸ் வரும், எவ்வளோ நாளில் வரும், அதை வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து புரியுற மாதிரி சொல்லி நீங்கள் சொல்லுறது உங்களுக்கு ரிசல்ட் அச்சீவ் ஆகிற மாதிரி டெலிவர் யுவர் ப்ராமிஸ். ஆல்ரைட்? நெக்ஸ்ட், ரெஸ்பெக்ட் கஸ்டமர் டிசிஷன்ஸ். ஸோ இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட போறீங்க, ரெகுலராக ஃபாலோ அப் பண்ணுறீங்க, பட் டைம் அண்ட் அகைன் அவங்களுக்கு ஒரே ஆன்சர், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு எடுத்துக்க வேண்டாம். ஸோ அவங்களை நீங்கள் மறுபடியும் தொலை பண்ணணுமா, இல்லை ஓகேன்னு அவங்க டிசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணணுமா? ஓகே அப்படின்னு ரெஸ்பெக்ட் பண்ணணும். மேபி 2-3 டைம்ஸ் நம்ம சைட்லேருந்து நம்ம ட்ரை பண்ணலாம், பட் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்லும்போது we have to respect their decisions. இல்லைன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இன்னைக்கு மேடம் எங்கிட்ட சொன்னாங்க, ஏதோ ஒரு ஸ்கின் கண்டிஷனுக்கு நம்ம ப்ராடக்ட் எடுத்துக்கிறாங்க, ப்ராடக்ட் எடுத்துட்டா அலர்ஜி. ஓகே, ப்ராடக்ட் நிறுத்தினோம்னா அந்த அலர்ஜி ஸ்டாப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸை நீங்கள் மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்க சொல்லுவீங்களா, இல்லை அவங்க டிசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்களா? ஸோ ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் அந்த ப்ராடக்ட்ல, நம்ம ப்ராடக்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு இன்கிரீடியன்ட் அவங்களுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கணும். ரைட்? ஸோ நேச்சுரலாக இருந்தாலும் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மில்க் பார்த்தீங்கன்னா பால் எல்லாருக்கும் சேரும், பட் ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் லாக்டோஸ் இன்டாலரன்ட்னு இருப்பாங்க, பால் குடிச்சா அவங்களுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரும் இந்த டாக்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் கூட நமக்கு அலர்ஜிக்காக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த கஸ்டமர் டிசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணி we should lead them. Alright? So sampling, a powerful tool for retention. So நான் sampling பத்தி பேசுறேன். So நம்மளும் நம்ம RFPs, 10 இதெல்லாம் sampling பண்ணினா new prospects நமக்கு better results கிடைக்குமா in terms of retention and retailing? Yes or no? எவ்வளவு பேர் இந்த sampling பண்றீங்க new prospects கிட்ட? Because அது ரொம்ப important. Why? ஒன்று, கஸ்டமர் ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ்க்கு என்ன தோணும், ஓ இவங்க நமக்காக ஒரு நியூ ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி நமக்கு டேஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ இது வந்து ப்ராடக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை பெட்டர் ஆகும். ஸோ இப்போ சிவசாமி சார் போய் சொல்லுவாங்க, எங்கள் ஆர்ஆர்பி சூப்பராக இருக்குது டேஸ்ட், நீங்கள் எடுத்துட்டா நீங்கள் வேறு எந்த மல்டிபெரி ஜூஸும் சாப்பிட மாட்டீங்கன்னு. ஸோ கையிலையும் ஒன்றுமே இல்லை, சாம்பிளும் இல்லை, ஒரு ஃபோட்டோ இல்லை, ப்ரோஷர் இல்லை, நானும் சரின்னு தலையை தான் ஆடுவேன். ரைட்? பட் இதே அவங்க வந்து ப்ராடக்டை எடுத்துகிட்டு வந்து சாம்பிள் கொடுத்து நம்ம கோர் ஆர்ஆர்பி வந்து பெஸ்ட் டேஸ்டிங் அண்ட்
நீங்க ஒரு வாட்டி குடிச்சா நீங்க டெஃபினெட்லி வாங்குங்க. அந்த மாதிரி ப்ரமோட் பண்ணிட்டாங்கன்னா இம்பாக்ட் பெட்டரா இருக்குமா இல்லையா? ஸோ அந்த பிலீஃப் ப்ராடக்ட் மேல அதிகமாகும். எஸ் ஆர் நோ? அது டேஸ்ட் பண்ணிடணும். ஓ இவ்வளோ ஸ்வீட்டா இருக்கு, இதுல ஆடட் சுகர் இல்லையா, ஓ இவ்வளோ ஃப்ரூட்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ப்ராடக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம பிரெயின் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணும், ரைட்? ஷார்ட்டன்ஸ் டைம் டு ரீபர்ச்சேஸ். இப்போ நான் வாங்கி குடிக்கிறேன், ஆரம்பி குடிச்சிட்டு யாராவது அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணாம இருந்திருக்காங்களா? டேஸ்ட் பண்ணியாச்சுன்னா ஒரு பாட்டில் அட்லீஸ்ட் டெஃபினெட்லி வாங்குவாங்க. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ். ஒரு வாட்டி வாங்கி அதுல அவங்க பெனிஃபிட்ஸ் பார்த்தாங்கன்னா டெஃபினெட்லி ரீபர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எஸ் ஆர் நோ? ஸோ இது டெஃபினெட்லி சாம்பிளிங் வந்து ஒரு வெரி வெரி பவர்ஃபுல் டூல். ஓகே, ஸோ இப்போ எதுக்காக ரிட்டென்ஷன்? இப்போ சில பேருக்கு தோணும், ஓகே எதுக்கு ரிட்டென்ஷன்? எவ்ரி டைம் நான் நியூ கஸ்டமர்ஸ் அவ பிடிச்சி அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டை ரீட்டெயில் பண்ணிட்டே இருக்கலாமே. எதுக்காக ரிட்டென்ஷன் தேவை? ஸோ கேன் சம்படி டெல் மீ ரிட்டென்ஷன் எதுக்கு இம்பார்ட்டன்ட்? எதுக்காக நம்ம கிட்ட அந்த ஒரே கஸ்டமர் நம்ம கிட்ட ரிப்பீட் சேல்ஸ் பண்ணணும்? எதுக்கு ரிட்டென்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட்?